சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாரும் என் கால்ல வந்து விழுங்கடா, என் காலை தொட்டு கும்பிடுங்கடா, நான் பேசுறதை நிறுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கரூர்ல இருந்து ஓடி போயிட்டாரு சாட்டை துரைமுருகன் இன்று வரை சொல்றாரு. 41 பேரை வந்து பார்க்காம ஓடிட்டாரு அப்படின்னு. அந்த மரண செய்தி வந்த உடனடியாக அடுத்த நாள் திரு சீமான் அவர்கள் களத்துக்கு போறாரு. அங்க போய் கரூர்ல நின்று பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. பக்கத்துல இந்த அதிபுத்திசாலி சாட்டை நிக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாங்க? தம்பி விஜயுடைய மனசு இந்த நேரத்துல எப்படி புண்பட்டிருக்கும், எவ்வளவு காயப்பட்டிருக்கும், எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு இப்படி கையை கட்டிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. அவர் பேசக்கூடிய தேதி வந்து 28ஆம் தேதி நினைக்கிறேன். 29ஆம் தேதி சம்பளம் வந்துருச்சு. மாச சம்பளம் போடுவாங்க இல்லையா, சம்பளம் போட்டுட்டாங்க. 30ஆம் தேதி அப்படியே பெல்ட் அடிச்சாரு. விஜய் வந்து எப்படி வந்து தார்மீக பொறுப்பு இருக்காம வெளியே போனாரு. அப்ப பேசினது எந்த வாயி? இதை நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சாட்டை துரைமுருகன் பல கேள்விகளை கேட்கிறாருன்னு சொல்றீங்க. 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு சண்டி சிரிச்சிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல சாட்டை துரைமுருகன் வெளியில வர்றாரு, எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு சிறையில இருந்து வெளியில வராரு. வந்ததுக்கு அப்புறம் திமுக குறித்து ஏதாவது அட்டாக் பண்ணி பேசி ஒரு 4 வீடியோ எடுங்க. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தான் வெளிப்படையா சொல்றாரு, ஒவ்வொரு வீடியோக்கும் சாட்டை துரைமுருகனுக்கு 2 லட்சம் பேசி முடிச்சிருக்காங்க, டீல் முடிச்சிருக்காங்க, அது முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து அந்த பணம் வருது அப்படின்னு சொன்னாரு. சரி, அது பொய்யான செய்தியா கூட இருக்கலாம். ஆனா அவர் சொன்னதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் 3 வீடியோ போட ஆரம்பிச்சீங்க. விஜய் குறித்து ஒரு வீடியோல பேசுறாரு, இவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், விஜய் தவறான மனிதனா கூட இருக்கட்டும், உங்களோட பார்வையில காலை தூக்கிட்டு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாரும் என் கால்ல வந்து விழுங்கடா, என் காலை தொட்டு கும்பிடுங்கடா, நான் பேசுறதை நிறுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கான பதில் என்ன தெரியுமா? 2026 தேர்தல் முடிவுகள் நாம் தமிழரை அதல பாதாளத்துக்கு தள்ளும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. காலை தூக்கிட்டு சாட்டை துரைமுருகன்